நம்ம தனுஷ்க்கு பேக் டு பேக் படங்கள் வந்துட்டே இருக்கு. எத்தனை படங்களை நடிக்கிறாரு. ரீசெண்டாக நம்ம ஆதிபுருஷ் படத்தை டைரக்ஷன் பண்ண ஓம் ரவுட் நம்ம அப்துல் கலாமை வச்சு ஒரு பயோபிக் மூவியை டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த படத்தில் அப்துல் கலாமா நம்ம தனுஷ் தான் நடிக்க போறாராம். சர்ப்ரைசிங்கான அனௌன்ஸ்மெண்ட். அப்துல் கலாம் கேரக்டருக்கு தனுஷ் செட் ஆவாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தனுஷ் ஆல்ரெடி இளையராஜா பயோபிக்லையும் இப்போ அப்துல் கலாம் பயோபிக்லையும் நடிக்க போறாரு. தனுஷ் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஆக்டர்னு பேக் டு பேக் நிரூபிச்சுட்டே வராரு. சூரி ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் மாமன். ஸ்டார்டிங்கில் இந்த படம் கலெக்ஷன் ஆவரேஜாக பண்ணிட்டு இருந்தாலும் போக போக நல்லாவே கலெக்ஷன் பண்ணுது. இந்த மாமன் படம் ரிலீஸ் ஆன 7 டேஸில் தமிழ்நாட்டில் மட்டுமே 17 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஃபைனல் வெர்டிக்ல இந்த மாமன் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. சேகர் கமுலா டைரக்ஷனில் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் குபேரா. இந்த படம் வர ஜூன் 20 ரிலீஸ் ஆகுது. எஸ்டர்டே இந்த குபேரா படம் போஸ்ட்போன் ஆக போகுதுன்னு ஒரு நியூஸ் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் குபேரா டீம் அதெல்லாம் இல்லை, ஜூன் 20 குபேரா படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 20 குபேரா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததா டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம சசிகுமார் மற்றும் சிம்ரன் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வேர்ல்டு வைடா 75 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணி மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை மே 29 தான் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணாங்க. ஆனால் படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரதுனால ஜூன் 5 போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஜியோ ஹாட்ஸ்டார். வர ஜூன் 5 டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க.